It's nice to have a pastor who is dedicated to serve. தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு ஒரு அர்ப்பணமுள்ள ஊழியக்காரர் இருக்க வேண்டியது அவசியம். This evening I want to draw your attention to how God cares children. தேவன் எப்படி சிறு பிள்ளைகளை பராமரிக்கிறார் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். And I want to ask a question. How many of you feel here you are still a child of God? இந்த நாளிலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இங்க இருக்கிற சபையாரிலே எத்தனை பேர் நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைதான் என்பதை உணர்கிறீர்கள்? That's awesome. I see one brother showing both the hands. Okay, சகோதரர் ரெண்டு கையிலும் தூக்குறார். I'm so happy for you. God bless you. மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். No matter how big we grow, we are still a child of God. நாம் எவ்வளவு பெரிதாக வளர்ந்திருந்தாலும் சரி நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். Because you'll have to excuse me because I don't know about you all. I will have to say a few words about my father-in-law. உங்கள் எல்லாருக்கும் ஒருவேளை என்னுடைய மாமனார் குறித்து தெரிந்திருக்கலாம், சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். When Elder Samuel Williams was born in Amapatti, ஐயா சாமுவேல் வில்லியம்ஸ் அவர்கள் அம்மாப்பட்டியில கொடரோடு பக்கத்தில் அம்மாப்பட்டியில பிறந்த பொழுது, when he was born to Elder Johan and Lisa, திரு யோவான் மற்றும் திருமதி லீசா அவர்களுக்கு பிறந்தார். They never knew what that child is going to do. அந்த குழந்தை என்ன செய்ய போகிறது என்பது அந்த பெற்றோருக்கு தெரியாது. It's a humble place. அது ஒரு எளிமையான இடம். This morning we visited that place and to see where he was born and how that house is. இன்று காலையிலே அவர் பிறந்த ஊரை நாங்கள் பார்க்க போனோம். அந்த வீடு எப்படி இருக்குன்னு அந்த இடத்தை பார்க்க போயிருந்தோம். He is 70 years old now. இப்பொழுது அவருக்கு 70 வயது ஆகிறது. God has used him mightily. தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். He became a teacher and a principal and shaped the lives of thousands of students. அவர் ஒரு ஆசிரியராக பள்ளி முதல்வராக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை வணைந்திருக்கிறார். When he was having a humble birth in Amapatti, God had a plan for him. அந்த அம்மாப்பட்டியிலே ஒரு எளிமையான இடத்துல பிறந்த பொழுது தேவன் அவருக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருந்திருக்கிறார். He was precious in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அவர் விலையேற பெற்றவர், அருமையானவர். And he understood, Samuel Williams understood the plan of God for him and he made sure he fulfilled his plans. ஆகவே தேவன் திரு சாமுவேல் வில்லியம்ஸ் அவர்களுக்கு வைத்திருந்த திட்டத்தை அவர் ஏற்ற வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருந்திருக்கிறார். How many of you feel that you are fulfilling the plans of God? எத்தனை பேர் இன்றைக்கு தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றுகிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? You don't have to show your hands. Oh, he's showing his. I'm happy. We have some very active and vibrant church members. நம்ம கைகளை தூக்குகிறோம், எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Credit to the pastor. Okay, எனக்கு புண்ணியன்றாங்க, எனக்கு இல்ல, அதெல்லாம் கடவுள் புண்ணியம். It's nice to have vibrant members. இப்படிப்பட்ட உற்சாகமுள்ள விசுவாசிகள் இருப்பது மிகவும் நல்லது. Unfortunately, I shouldn't say this. Most of the Seventh-day Adventist churches, you just come and warm the pews and you are not actively involved. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் நிறைய அட்வென்டிஸ்ட் திருச்சபைகளில் விசுவாசிகள் சும்மா வருவாங்க, உட்காந்துட்டு போவாங்க. அப்படித்தான் நீங்கள் அநேகர் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். I am feeling very good and my energy is doubling as I see you. உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஆற்றல் 2 மடங்கு ஆகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். And I want to tell you one secret. Each time I hear the name of Pastor Das, I get more energy. நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறை பாஸ்டர் தாஸ்குமாரோட பெயரை கேட்கும் பொழுது எனக்கு உற்சாகம் பிறக்கிறது. It's nice to have vibrant pastors. நல்ல ஒரு மேய்ப்பனை தேவன் கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Seventh-day Adventist pastors should be very energetic and boldly with authenticity preach the word of God. அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர்கள் சத்தியத்தை மிக தெளிவாக அதிகாரப்பூர்வமாக ஆதாரத்தோடு பேச வேண்டும். And coming back to my father-in-law, God used him to shape the lives of people. ஸோ என்னுடைய மாமனார் குறித்து திரும்ப நான் சொல்லுகிறேன். அவரை தேவன் பயன்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையை வணைவதற்கு தேவன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். I want all of you to just think for a fraction of a second. எல்லாரும் ஒரு சில வினாடிகள் சற்று யோசித்து பாருங்கள்.
have I used my potential to shape the lives of others? மற்றவர்களுடைய வாழ்க்கையை வணைவதற்கு நான் என்னுடைய திராணியை நான் பயன்படுத்தி இருக்கிறேனா? So before I go into my sermon, I want all of you to know you are always a child in the sight of God. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாருமே எப்பொழுதும் தேவனுடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். I want you to listen to one song which will be screened to you. This is my elder son who is singing. This will be sung in English, but your pastor is efficient to translate it for you. என்னுடைய மூத்த மகன் பாடின ஒரு பாடல் அது ஆங்கிலத்தில் இருக்கு. அதில் கொஞ்ச நேரம் நீங்கள் கேளுங்க, அதனுடைய அர்த்தத்தை நான் பிற்பாடு சொல்லுகிறேன் தமிழில். Okay, maybe 7 years, 8 years, I'll take your pastor's advice. Now I want all of you to go back to 8 years, when you are 8 years old. நீங்கள் 8 வயதில் இருந்த அந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. How many of you remember praying to God when you are 8 years old? நீங்கள் 8 வயதில் இருந்த பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கா? I want to know that brother's name. இஸ் மிஸ்டர் ஜெசுதாஸ் கோயில். ஜெசுதாஸ் கோயில். I'm sure this church is blessed to have Elder Jesudas Koil okay. as the member of the church. சார் ஜெசுதாஸ் கோயில் அவர்கள் இங்கே விசுவாசியாக இருப்பதற்காக அங்கத்தினராக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். I am also like you, so I like you. நானும் உங்களை போல தான், ஆகவே உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. When we are in the church, our presence should be felt. நாம் ஆலயத்தில் இருக்கும் பொழுது நாம் இருக்கிறோம் என்பது தெரியணும். So I'll ask Elder Jesudas Koil only. Do you remember? If you don't remember, it's okay. What you prayed when you are 8 years old? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். 8 வயது இருக்கும் பொழுது நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? So he started praying for ministry. He wanted to do ministry for God. Wow. That's awesome. Like Samuel, he was committed when he was a child. சாமுவேல் வேதாமத்தில் சிறு பையனாக இருக்கும் பொழுதே அவன் ஆண்டவருக்கென்று ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருந்தான். Samuel heard the voice of God when he was a child and he was prepared. Here am I, Lord. சாமுவேல் சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டான். ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது என்ன சொன்னார்? கர்த்தாவே சொல்லும், அடியான் கேட்கிறேன் என்றார். What an awesome thing. Anyone else remembers praying when you are 8 years old? 8 வயதில் நீங்கள் இருந்த பொழுது நீங்கள் செய்த ஜெபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? 10 years old? 10 வயசில்? 15 years old? 15 வயசில்? ஞாபகம் இல்லையா? Come on, nobody prayed when you are 15 years? 15 வயசில் யாருமே 15 வயசில் கூட ஜெபம் பண்ணலையா? Oh, you are afraid I'm going to ask you what you prayed. என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டுருவேன்னு பயப்படுறீங்களா? But we should say a big thank you to our parents because they taught us to pray. நாம் ஜெபிப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்ததற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். How do we start Lord's Prayer? கர்த்தருடைய ஜெபத்தை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம்? எங்கள் பிதாவே. What did this? Our Father which art in Right. heaven. Our Father. எங்கள் பிதாவே அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு, சரிங்களா? So you are calling, every age person is calling God as Father. எல்லா வயதை சேர்ந்தவர்களுமே ஆண்டவர் எப்படி தான் கூப்பிடுறோம்? பிதாவேன்னு தான் கூப்பிடுறோம். சரிதான், ஆங்கிலத்தில் அப்படி தான் தொடங்குது. எங்கள் பிதாவேன்னு தான் ஆங்கிலத்தில் தொடங்குது. Even if you are 80 years, you are saying Father, you are not saying grandfather. நீங்கள் 80 வயது உள்ளவராக இருந்தாலும் ஆண்டவரை பிதாவேன்னு தான் சொல்கிறீங்க, தாத்தான்னு சொல்கிறது கிடையாது, அப்படி தானே? No great grandfather. அதில் அல்லது நாம் முப்பாட்டன் அல்லது கொள்ளு தாத்தான்னு சொல்கிறதும் கிடையாது. Simple logic. So everyone prays our Father. எளிமையாகவே எல்லாரும் என்ன சொல்கிறோம்? எங்கள் பிதாவே என்று தான் சொல்லுகிறோம். What is the other side of it? You are a child of God. அந்த ஜெபத்தில் எங்கள் பிதாவேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? நாமெல்லாம் அவருடைய பிள்ளை. That's why prophet Isaiah says, even if you grow old, even if you have gray hair, the Lord will still carry you. அதனால தான் ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கிறோம். நிறைவேதாக மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? உங்களை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். Okay, we'll take a short break if the song is ready. பாடல் ப்ளே பண்ண ரெடியாமா? That's my elder son. You can start playing. அது என்னுடைய மூத்த மகன்.
I was there when you drew the breath of life, and I could hear your voice the first time that you cried. And though you couldn't see me, I was very near. And there's something now that I want you to hear. You will always be a child in my eyes, and when you need some love, my arms are open wide. Even when you're growing old, I hope you realize you will always be a child in my eyes. And I was there the first time that you prayed, and I heard all the promises you made. And when you fell before me, crying, Father, I have sinned, I picked you up and held you close again. You will always be a child in my eyes, and when you need some love, my arms are open wide. Even when you're growing old, I hope you realize you will always be a child in my eyes. You will always be a child in my eyes, and when you need some love, my arms are open wide. Even when you're growing old, I hope you realize you will always be a child in my eyes. You will always be a child in my eyes. அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ எப்பொழுதுமே என்னுடைய பார்வையிலே என் பிள்ளையாகவே இருக்கிறாய். Even when you grow old, நீ வயதானாலும் என்னுடைய பிள்ளைதான். when you need my help, என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படும் பொழுது my arms are wide open. என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் விரித்தவாறே இருக்கிறது. And in this you have there's one line where when he says, when you cried for the first time. அந்த பாடலில் ஒரு வரி வருகிறது, முதல் முறையாக நாம் குழந்தையாக பிறந்து அழக்கூடிய அந்த முதல் அழுகை. All the parents here, maybe I will ask our pastor only. How did you feel when your son cried for the first time? என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய முதல் குழந்தை முதல் முறையாக பிறந்து நீங்கள் பார்த்தப்போ அவன் அழுதும் பொழுது என்ன நினச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. Okay. Right. When the child first cries, that gives us an assurance of a promising child. அந்த குழந்தையை நம்ம முதல்ல பார்க்கும்பொழுது அந்த குழந்தை அழும் பார்த்தீங்களா, அந்த அழுகையை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது ஏன் பிள்ளை என்ற ஒரு நிச்சயம் நம்ம உள்ளத்தில் உண்டாகும். I think your daughter is feeling jealous. You should tell about your daughter also. When she was born, I was not there. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மகன் உங்களை பார்த்து பொறாமப்படலாம் என்று சொல்லுகிறார்கள். அவன் பிறந்தப்போ நான் பக்கத்தில் இல்லை. She'll get upset with you after going home. All right. So, every child is precious in the sight of God. ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய பார்வையிலே அருமையானது. And I want you to know,
from the song that my son sang, that even when you grow old, you are still a child of God. நாம் கேட்ட பாடல்ல இருந்து ஒரு வரி என்னவென்றால், நமக்கு வயதானாலும் சரி நாம் தேவனுடைய பார்வையிலே குழந்தைதான். Let's go to the familiar text that was read by our pastor. I want to thank him and wish him God's blessings. Psalm 127. நாம் வாசித்த சங்கீதத்திலே 127ஆம் சங்கீதத்திற்கு கவனத்தை திருப்புவோமா? We'll begin with verse 3. வசனம் 3 இருந்து வாசிப்போம். Lo, children are a heritage of the Lord, and the fruit of the womb is his reward. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம். Perhaps some of you know why I am here. நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று. For those of you who don't know, I think I should let you know, we are going to have a baby dedication tomorrow. ஒருவேளை தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன், நாளைக்கு ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது இந்த ஆலயத்தில். And that little baby is very precious, not just to Pearlin and to Danny, but he is precious to all of us, all of our family members. அந்த சிறு குழந்தை அந்த பெற்றோர் டேனி மற்றும் பர்லின் என்ற பெற்றோருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஒரு குழந்தை மிகவும் அருமையான குழந்தை. It causes lot of inconvenience and it costs lot of money for us to come, but we don't want to miss it. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நிறைய செலவுகள் இருக்கலாம், அசௌகரியங்கள் இருக்கலாம், அவங்க பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க, அதிலே நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வீண் என்று சொல்ல முடியாது. Because this baby is very precious to our family. ஏனென்றால் அந்த குழந்தை எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பிரியமான அருமையான குழந்தை. And that's the reason why I want you all to know how precious we are in the sight of God. அதனால தான் இன்றைக்கு என்ன படிக்கிறோம்னா, ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும், சின்ன குழந்தை மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள் என்று படிக்கிறோம். Just for the sake of this baby, we came all the way from Ranchi. பாருங்க, இந்த சிறு குழந்தைக்காக நாங்களாம் எங்கேருந்து வரோம்னா ராஞ்சியிலேருந்து வந்திருக்கிறோம். Just imagine, if there was just one sinner, சற்று யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு பாவி இருந்திருந்தாலும் கூட, if that sinner was me, அந்த பாவி நானாக இருந்திருந்தாலும் கூட, Jesus would have still left heavens and come down to ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை துறந்து விட்டு கண்டிப்பாக இந்த பூலோகத்தில் வந்து அந்த ஒரு பாவியாகிய எனக்காக மரித்திருந்திருப்பார். Because I am a precious child for him. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவர்கள். And here is a beautiful verse. It says, children are a heritage from the Lord. பாருங்க, வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஹெரிட்டேஜ் என்று படிக்கிறோம். I don't follow your language completely, but I want you to know that this particular word, heritage, is a royal word. உங்களுடைய மொழி எனக்கு தமிழ் மொழி தெரியவில்லை, ஆனால் அந்த வார்த்தை கவனிங்க. ஹெரிட்டேஜ் என்ற வார்த்தை ஒரு ராஜரீக வார்த்தை. All right, I think I understood what you said. Okay, so it's a royal word. இது ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த வார்த்தை சுதந்திரம் என்பது. So here you are carrying the royal lineage. பாருங்களேன், அப்போ இந்த இடத்துல ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நம்மை பார்த்து நீங்க எல்லாம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். So if you are a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால், we call our God as King of Kings. நம்முடைய தேவனை நாம் என்ன சொல்றோம்? ராஜாதி ராஜா என்று சொல்கிறோம். Then what are you and me? அப்படியானால் அவர் ராஜாதி ராஜானா நீங்கள் நானும் யாரு? We are prince and princess. அப்ப நீங்களும் நானும் யார் என்றால் இளவரசர்கள், இளவரசிகள், அப்படிதானே? So our baby of Danny and Pearlin is a prince. அப்போ பிரதர் டேனி, சகோதரி பெர்லினுடைய குழந்தை ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லலாம். Elder Yesudas is a prince. சகோதரி இயேசுதாஸ் இருக்கிறாரே, அவர் ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்லணும். Pastor Das is a prince. சகோதரர் தாஸ்குமார் அவர் ஒரு இளவரசர். Your daughter's name? பருஷியா. Parusha is a princess. பருஷியா அவள் ஒரு இளவரசி. And all of us likewise. அப்ப எல்லாரும் அப்படிதான், நம்ம எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே இளவரசர்கள், இளவரசிகள். Because every child is a heritage from the Lord. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் நாம் தேவனுடைய சுதந்திரம், நாம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். We are precious in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள்.
Why? How do we say we are precious? எப்படி நாம் அருமையானவர்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்கிறோம்? When there is something very precious, we go miles to own it. பாருங்களேன், ஒரு பொருள் வெளியேற பெற்ற பொருள் என்றால் அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம அதை போய் என்ன செய்வோம்? We don't mind spending any amount of money. அதற்காக எவ்வளவு பணம் செலவழிப்பது நமக்கு பெருசா தெரியாது. We don't mind shelling out everything that we have. நமக்கு இருக்கக்கூடிய எதையும் விற்பதும் நமக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. Because it's precious. ஏனென்றால் அந்த பொருள் அவ்வளவு அருமையானது. Because you and I are very precious. நீங்களும் நானும் அருமையானவர்கள் என்பதால் God didn't mind sacrificing his son. அதனால தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கூட நமக்காக தியாகம் பண்ணுவதை குறித்து அவர் பெருசா நினைக்கவே இல்லை. Now let's see, who is precious for God the Father, Jesus or you and me? பிதாவாகிய தேவனுக்கு இந்த கேள்வி நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவரா அல்லது நீங்களும் நானுமா? Who is more precious? யாரு? Elder Yesudas is precious than Jesus. பாருங்களேன், இயேசுவை காட்டிலும் இங்க இருக்கிற சகோதரர் கோயிலோ அல்லது நீங்களும் நானோ யாரானாலும் சரி எல்லாரும் தேவனுடைய பார்வையில அருமையானவர்கள். Parusha is more precious to God the Father than Jesus himself. பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவை காட்டிலும் பரிசியாவோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேரை போட்டுக்கங்க, ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில அருமையானவர்கள். That's why in book of Isaiah, அதனால தான் ஏசாயா புத்தகத்துல this, you know, when I first read, it was little difficult for me to understand. அந்த வசனத்தை ஆரம்பத்துல படிக்கும் பொழுது எனக்கு புரிந்து கொள்ள சற்று கஷ்டமாக இருந்தது. Let's go to Isaiah 53. 43ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் போங்க. ஏசாயா 53. Okay, let's go to Isaiah chapter 53. 53ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். Isaiah 53 verse 10. ஏசாயா 53:10. I want all of you to remember these words all the time. இந்த வசனத்தை எப்பொழுதுமே எல்லாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Yet it pleased the Lord to bruise him. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. When I first heard about the story of Abraham, ஆபிரகாமுடைய கதையை நான் முதல் முறையாக கேட்ட பொழுது, when God asked Abraham to bring his child Isaac and offer him as sacrifice, பாருங்களேன், தேவன் ஆதாம்கிட்ட கேட்டாரு, உன் மகனை அழைத்து கொண்டு வந்து எனக்காக பலி செலுத்துன்னு சொன்னார். we all just hear the story. He took the child up and then he was about to offer sacrifice. அந்த கதை நமக்கு தெரியும். அந்த மகனை அழைத்து கொண்டு மலை மேலே கொண்டு போனாரு. அந்த குழந்தை அந்த மகனை ஈசாக்கை பலி செலுத்தவும் ஆயத்தமானார் ஆபிரகாம். Now let's ask our elder Yesudas. If Jesus asked, if God the Father appeared to you and asked you to offer your son as sacrifice, what would you have done? இப்போ சகோதரர் இயேசுதாஸ் இந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் மூத்த மகனை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? You ready? Yeah. Oh, praise God. அவர் சரி, ஓகே, ரெடியாக தான் இருக்கிறேன், இருந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். Just now you saw my son singing. இப்போ சற்று முன்பாக என்னுடைய மகன் பாடினதை நீங்கள் பார்த்தீர்கள். When he was a baby, I have the habit of climbing hills and praying there. என்னுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, மலை மேலே ஏறி போய் ஜெபம் பண்ணக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கிறது. ஆக என்னுடைய மகன் குழந்தையாக இருந்த பொழுது, if you keep the best buildings in the world one side and mountains one side, I will prefer mountains. ஒரு பக்கம் உயரமான சிறந்த கட்டடங்கள் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மலை இருக்கிறது, மலைகள் இருக்கிறது என்றால் நான் அந்த மலை பக்கம் தான் போகிறதுக்கு தெரிந்து கொள்வேன். My wife likes Chicago because it has nice buildings. She wants to go there. என்னுடைய மனைவிக்கு சிகாகோ பிடிக்கும், அங்கே பெரிய பெரிய கட்டடங்களுக்கு போக விரும்புவார்கள். But I want to go to Mount Olives. ஆனால் எனக்கு ஒலிவ மலைக்கு போகணுன்றது தான் விருப்பம். I like mountains so much. எனக்கு மலைகள் மிகவும் பிடிக்கும். So one day when I have the habit of going there, and so I thought I'll take my son one day and pray there. அப்போ ஒரு நாள் நினைத்தேன், என்னுடைய மகனை அந்த மலைக்கு அழைத்து கொண்டு போய் அந்த மலையில் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி மகனை கூட்டிகிட்டு போக ஆசைப்பட்டேன். He was a small child, so he could walk for a while. So I thought I'll take him. It's quite distance, so I was taking him. அவன் ஒரு சின்ன பையன், அவனால் கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும், ரொம்ப தூரம் நடக்க முடியும். ஆகவே அவனை தூக்கி கொண்டு அந்த தொலை தூரம் நடக்கலாம் என்று நினைத்தேன். Then after we went to a certain where the path is very narrow. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பொழுது பாதை சற்று குறுகலாக இருந்தது. There were so many thorny bushes. அங்கே நிறைய முள்ளும் புதரும் அங்கே நிரம்பி இருந்தது. So
when I saw the thorny bushes, I didn't want my son to get hurt. அந்த முள்ளும் புதரையும் பார்த்த பொழுது என்னுடைய மகனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதே என்று நான் நினைத்தேன். So I took my son in my arms. ஆகவே என்னுடைய மகனை என்னுடைய கரங்களிலே அரவணைத்துக் கொண்டேன். I was bending and going. நான் வளைந்து நெளிந்து போகிறேன். So that the thorns will hurt me and not my son. ஆகவே அந்த முட்கள் என்னை குத்தும், என் மகனை குத்தக்கூடாது என்று நான் கவனமாக இருந்தேன். Then suddenly the story of Abraham clicked on my mind. உடனே அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய சம்பவம் என் மனதிலே பட்டது. I am not allowing my son to get a scratch from the thorns. என்னுடைய மகனுக்கு ஒரு சின்ன முள்ளு கூட குத்தக்கூடாது என்று நான் என் மகனை குறித்து நான் மிகவும் அக்கறையாக இருக்கிறேன். I'm sure Perlin also is taking care of the baby like that. ஸோ அதே மாதிரி தான் சகோதரி பேர்லினும் தன்னுடைய குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். When I remembered the story on that mountain in my village about Abraham, என்னுடைய கிராமத்தில் அந்த மலை மீது என் மகனை அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த ஆபிரகாம் கதையை நான் நினைச்சு பார்த்த பொழுது I became very emotional. எனக்கு அது உணர்ச்சி ததும்பக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. If God would appear here on the mountain today, ஒருவேளை இந்த மலையிலே தேவன் இருந்திருப்பார் என்று சொன்னால், I want your son to be offered as a sacrifice here, அந்த மலையிலே ஆண்டவர் இருந்து உன் மகனை நீ எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி இருந்தால், I said, I will beg the Lord, please spare him. நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி இருப்பேன், ஆண்டவரே தயவு செய்து அவனை விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். Maybe like Moses, I would say, not my son, you take me. ஒருவேளை மோசையை போல நான் இருந்திருந்தால், இல்லை ஆண்டவரே மகன் கிடையாது, என் உயிரை எடுத்துக்கங்க நான் சொல்லி இருந்திருப்பேன். We love our children so much. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். Because they are very precious to us. அவர்கள் நமக்கு மிகவும் அருமையானவர்கள். But I want you to know the secret here. God the Father didn't spare his son. இங்கே இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அவர் என்ன செய்யல, பிடிச்சு வைக்கல. Now let me see one parent here who will be very happy when your child is hurt. உங்களுடைய பிள்ளைக்கு ஏதாவது அடிபட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க யாராவது ஒரு அம்மா அப்பா இருக்கிறீங்களா? Nobody. யாருமே இல்லை. And look at this verse, what it says. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சற்று உற்று பாருங்க. Isaiah 53:10. I want you to remember this. ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. It pleased the Lord to see his son bruised. அந்த வசனத்தை எப்படி நம்ம படிக்கணும்னா, கர்த்தரோ அவரை நொறுக்குவதற்கு பிரியமாகி அப்படின்னு அர்த்தம். I believe he was very happy when his son was suffering. தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து பாடுபடும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் சந்தோஷப்பட்டிருக்கணும், பிரியப்பட்டிருக்கணும். What does this mean? அதுக்கு என்ன அர்த்தம்? Because only if he is bruised, you and me will be healed. ஏனென்றால் அவர் அப்படி நொறுக்கப்பட்டு பாடுகள் பட்டால்தான் நீங்களும் நானும் குணமாக, பாவத்திலிருந்து குணமாக முடியும் என்பது பிதாவுக்கு தெரியும். To God the Father, we are more precious than his only begotten son. பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை காட்டிலும் நீங்களும் நானும் அருமையானவர்கள். You know, when you have only one son, that love will be concentrated so much on the child. அதுலேயும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் அப்படின்னா உங்க அன்பு அவன் மேல் அதிகமாக இருக்கும். அப்படிதானே? I think Danny knows that. அது சவர் டேனிக்கு புரியும்னு நினைக்கிறேன். When I was working as a principal of a school. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல்வராக பணியாற்றினேன். Then there came a very elderly person carrying a child on the shoulders for admission. அப்பொழுது ஒரு வயதான ஒரு நபர் தன்னுடைய பிள்ளையை தோளில் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக வந்தார். He requested for admission. பள்ளியில் சேர்ப்பதற்காக கேட்டார். I said, okay, admission we will grant. I want the parents to come without, at least father should come, only then I will give admission. அப்போ நான் சொன்னேன், இவன் வந்திருக்கிற வயசானவர் தாத்தாவோ என்னமோ தெரியல, பிள்ளையோடைய பெற்றோர் கண்டிப்பாக அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் பிள்ளைக்காக வர வேண்டும் என்று நான் சொன்னேன். And the man said, I am the father of the child. அப்போ அந்த வயதானவர் சொன்னாரா, நான் தான் அந்த பிள்ளையனுடைய அப்பா என்று சொன்னார். He was looking like a grandfather. ஆனால் பார்க்கறதுக்கு அவர் தாத்தாமா இருந்தார். And because he got a child
after several years, he loved him so much, he was carrying him to the school. அவருக்கு அநேக ஆண்டுகள் கழித்து அந்த பிள்ளை பிறந்தபடியினால அந்த பிள்ளையை அவர் அதிகமாக நேசித்தபடியினால அந்த பிள்ளையை நடக்க கூட விடலை, தோள் மேலே தூக்கிட்டு வந்தார். But God the Father, in spite of having only begotten son, he didn't mind him suffering because he loves you and me so much. ஆனால் பிதாவாகிய தேவன் பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு குமாரன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை கூட விட்டு வைக்காமல் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். காரணம், ஒரே ஒரு காரணம், அவர் நம்மை அதிகமாக நேசித்தபடியினால்தான். You and me are more precious to him than Jesus himself. நீங்களும் நானும் பிதாவுக்கு இயேசுவை காட்டிலும் மிகவும் அருமையானவர்கள். And so when he was suffering on the cross of Calvary, God the Father was so happy because something good is going to happen to you and to me. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடும் பொழுது பிதாவாகிய தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏன் தெரியுமா? ஏதோ நல்லது உங்களுக்கும் எனக்கும் நடக்க போகிறது என்பதற்காக. When Jesus was on this earth, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது how did he treat children? அவர் பிள்ளைகளை எப்படி நடத்தினார்? பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து How did Jesus பராமரித்தார்? look at the children? சின்ன பிள்ளைகளை எப்படி பார்த்தார் சொல்லுங்க. ஓகே, Let's go to Gospel Matthew chapter 19. மத்தேயு 18ஆம் அதிகாரத்திற்கு கவனத்தை திருப்புவோம். Verses 13, 14 and 15. 18ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள். Then were there brought unto him children, that he should put his hands on them and pray, and the disciples rebuked them. Verse 13. 13 வசனம். Matthew 18. 19, 13. Okay. 19. 19, 13. Matthew chapter 19, Okay. verse 13. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். Okay, verse 13, we see how we as elderly people react or treat the children. 13ஆம் வசனத்தில் நாம் நம்மை பார்க்கிறோம், எப்படி நாம் பிள்ளைகளை நடத்துகிறோம்ன்றதை அங்கே பார்க்குறோம். For us, children are not very important. நமக்கு பிள்ளைகள் சில நேரத்தில் அவ்வளோ முக்கியம் கிடையாது. Sometimes when we are talking, if children come, they'll say, move out. சில நேரம் பிள்ளைகள் நம்ம இடத்துல ஓடி பேச வந்தால் போ 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 அப்படின்னு துரத்தி விட்டுரும். Once there was a construction taking place. ஒரு முறை ஒரு கட்டட வேலை நடந்து கொண்டிருந்தது. So when they were making construction, they were going quite high. கட்டட வேலை அப்படியே அந்த கட்டடத்தை உயரமாக கட்டி எழுப்பி கொண்டிருந்தார்கள். They were actually building a very high tower. ஒரு உயரமான கோபுரம் ஒன்று கட்டி கொண்டிருந்தார்கள். So when they are building the tower, something went wrong and a part of it fell off. அந்த கோபுரத்தை கட்டும் பொழுது அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, அதில் ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துருச்சு. And the steel was holding some people up there. அங்கே இருந்த ஒரு அந்த கம்பியை சிலர் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. There was some slab and steel up there. So there was some slab and steel down. The steel was connected. In between, the whole thing fell off. அதாவது அங்கே ஒரு நடுவில் ஒரு கம்பி இருக்கிறது, ஸ்லாப் இருக்கு, சில பொருள்லாம் விழுந்துருச்சு. இது எப்படியோ அதை பிடிச்சு அங்கே தொங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். So this steel was just moving in the air. அந்த கம்பி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேயும் அசைந்து கொண்டு இருக்கிறது. The people up there are screaming for life. அங்கே மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்க தங்களுடைய ஜீவன் தப்ப வேண்டும் என்று அலறி கொண்டிருக்கிறார்கள். All that they built for supporting fell off. அங்கே இருக்கிற மற்ற எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. And so they were all scared what to do. ஆகவே மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். The fire department came, but they couldn't reach them. தீயணைப்புத்துறை வந்தது, ஆனால் அந்த தீயணைப்புத்துறை அந்த அதிகாரிகளால் அவங்கள நினைச்சு மேலே போக முடியல. All are breaking their heads how to bring them down. எப்படி அவங்களை கீழே கொண்டு வரது எல்லாரும் அப்படி முழிச்சிட்டு இருக்கிறாங்க. A small child came there. ஒரு சின்ன பிள்ளை அங்கே வந்தது. He said, I have an idea. அந்த குழந்தை சொன்னது, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. They chased him. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, சீப்போன்னு துரத்தி விட்டாங்க. We are elderly people here.
நாங்களாம் பெரியவங்களாம் இங்க நின்னுட்டு We இருக்கிறோம். have a lot of experience. எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் We இருக்கு. are smart people. நாங்க அறிவாளிகள். Engineers are here. பெரிய பெரிய பொறியியல் வல்லுநர்கள் இங்க இருக்கிறார்கள். Construction people are here. இங்க கட்டட நிபுணர்கள் இருக்கிறார்கள். Contractors are here. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில்துறை நபர்களா இருக்கிறாங்க. So many elderly people are here. எல்லாம் பெரியவங்க இங்க இருக்கிறாங்கலாம். We are breaking our heads. நாங்களே மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறோம். We are not able to bring them down. எங்களால அவங்களை கீழே கொண்டு வர முடியல. You are a small boy. நீ ஒரு சின்ன பையன். What can you do? உன்னால என்ன செய்ய முடியும்? But this child went on saying, no uncle, I have an idea, I have an idea. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். இந்த பிள்ளை சொல்லுது. That was a construction was going on in a cold place. ஒரு குளிர் நிறைந்த அந்த இடத்துல கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. So what this boy said was, he said, you should signal to them what I am telling. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, அந்த பையன் சொன்னா, நான் என்ன சொல்றேனோ நீங்க அதை அவங்களுக்கு சைகை காட்டுங்கன்னு இந்த குழந்தை சொல்றான். So the fire department, they can lift them up. So from there they have to do the signs. அதாவது இந்த தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் அப்படி போய் என்ன செய்வாங்க, சைகை காட்டுவாங்க. And the idea the boy was told is, ask them to remove their socks. அதாவது அங்கே மேலே இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சாக்ஸ் காலில் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க சொல்லுங்க. And remove the thread from that. அதில் இருக்கிற நூல் எல்லாத்தையும் எடுக்கணும். If you have seen, the socks will have only one thread that will be going on. So if you pull the thread, when you remove the thread will start coming down. அந்த கால் உரையில் இருக்கிற ஒரு நூல் எடுத்தீங்கன்னா எல்லா நூலும் அப்படியே வந்துடும். So one socks, then next socks you tie the thread, and like that, finally that thread of the socks is reached down. அப்போ என்ன செய்யணும், இந்த அந்த சாக்ஸில் இருக்கிற நூலை எடுத்து அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது நீளமாக வரும். Then now for that one, a thin rope was tied and asked them to pull. அதை வச்சு என்ன செய்யணும், நல்ல ஒரு பெரிய கயிறு மாதிரி கட்டி அங்கே இழுக்க சொல்கிறாங்க. Once the thin rope reached, a little fatter rope was tied. லிட்டில் Once the thin rope reached, little fat rope was tied. ஓகே. அதாவது அந்த சின்ன கயிறு கீழே ரீச் ஆகும் பொழுது அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய கயிறை கீழேருந்து கட்டி அனுப்பி சொல்கிறாங்க. Finally, one fat rope went up. அப்போ கடைசியில் ஒரு பெரிய கயிறு கீழேருந்து மேலே கட்டி அனுப்புகிறாங்க. All of them came down safely in that rope. எல்லாரும் என்ன பண்ணாங்களா, அந்த பெரிய கயிறு பிடிச்சி பத்திரமா கீழே வந்துட்டாங்க. Sometimes children have smarter ideas. சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் நம்மை காட்டிலும் அறிவாளிகளாக செயல்படுவார்கள். Parusha is saying like me. பரிசுத்த சொல்ற என்னை மாதிரி. Yeah. Sometimes they will never ignore a child. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளை வேண்டான்னு அசட்டை பண்ணுறோம், ஆனால் அப்படி செய்யக்கூடாது. When children were brought to Jesus, disciples rebuked. இயேசு கிறிஸ்துவிடம் சிறு குழந்தைகள் கொண்டு வரப்பட்ட பொழுது சீஷர்கள் அதட்டி துரத்தினார்கள். Jesus is on a mission. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்குன்னு ஒரு ஊழியம் வச்சிருந்தார். He is doing something big. அவர் பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். Don't disturb him. அவரை நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. Don't let the children come chase the children away. சின்ன பிள்ளைகளை அவர்கிட்ட வந்து தொந்தரவு படுத்தாதீங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் துரத்தி விடுங்க. That's how we elderly people look at children. அப்படித்தான் நாம் பிள்ளைகளை பார்ப்போம். How did Jesus react? ஆனால் இயேசுவானவர் என்ன சொன்னார் பாருங்க. Familiar text I'm bringing to your notice. நமக்கு பிரபலமான தெரிந்த வசனத்தை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். Verse 14. வசனம் 14. We are in Matthew chapter 19 verse 14. மத்தேயு 19:14. But Jesus said, suffer little children and forbid them not to come unto me, for of such is the kingdom of heaven. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். What did he say? For of such is the kingdom of heaven. ஆண்டவர் என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் சிறு பிள்ளைகளுடையது அப்படின்னு சொன்னார். What lessons can we learn from children? சின்ன பிள்ளைகிட்ட இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியும்? Number 1, முதலாவது பாடம், children have trust. பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு. They have absolute trust in the parents. அவர்கள் பெற்றோர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். Parusha, do you have trust in your parents? பரிசுயா உங்க அப்பா அம்மாவை நம்புறீங்களா? Or you have trust in yourself? அல்ல உங்களையே நம்புறீங்களா? You know, as we grow big, we will have trust in ourselves and we will start saying, Daddy, you don't know anything. நம்ம பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் அம்மா அப்பா நம்புவோம். பெரிய ஆள் ஆக ஆக ஆக
அப்பா அம்மா பார்த்து சொல்லிடும், அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடும். சரிதானே? But a child will totally trust in the parents. ஆனால் ஒரு குழந்தை என்ன செய்யும்? முழுக்க முழுக்க பெற்றோரை நம்பும். Wherever the father is holding his hand and going, the child will just follow. அப்பா எங்கெல்லாம் கையை பிடிச்சு கூட்டு போறாரு அங்கெல்லாம் பிள்ளை என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். Child has 100% trust in the parents. அப்போ ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் மீது 100% நம்பிக்கை உண்டு. Now, you are a child of God. இப்போ கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். Do you have 100% trust in God? தேவன் மீது 100% நம்பிக்கை இருக்கிறதா? Number 2. ரெண்டாவது, Children have a forgiving nature. பிள்ளைகளுக்கு மன்னிக்கும் சுபாவம் இருக்கிறது. They will fight. சண்டை போடுவாங்க. They will hurt each other. ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. The next moment we will find them playing together. அடுத்த முறை பார்த்தா கட்டி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. They have forgiving nature. பிள்ளைகளுக்கு மன்னிக்கும் சுபாவம் இருக்கிறது. Does the church of Madurai have this nature? மதுரை திருச்சபையில் இருக்கிற நமக்கு அந்த மன்னிக்கும் சுபாவம் இருக்கிறதா? If you don't have, ஒருவேளை இல்லை என்றால் let us try to have it. It's important. அது மிக முக்கியம். அந்த சுபாவம் நமக்கு வர வேண்டும். அதை Because பெற்றுக்கொள்ள Jesus said, kingdom of heaven is for the children of God. People for of such, when we wear the attitude of children of God, we are going to go to heaven. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அந்த சிறு பிள்ளைகளுடைய மனநிலையும் குணமும் நம்மிடத்தில் இருந்தாதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். So if you don't have the attitude of children of God, we are not going to heaven. ஆக தேவ பிள்ளைகளுக்குரிய அந்த குணலட்சணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவது இல்லை. You are born as a Seventh Day Adventist, you fast, you give tithe, you come to church, and if you don't go to heaven, what is the use? செவன்த் டே அட்வென்டிஸ்டாக பிறந்திருக்கிறோம், தசம்பாகம் கொடுத்திருக்கிறோம், உபவாசம் இருந்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனால் பரலோகத்துக்கு போகல அப்படின்னா என்ன அர்த்தம்? Did Jesus forgive us? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தாரா? When they were crucifying him on the cross of Calvary, அவரை கல்வாரி சிலுவையில் அறைந்த பொழுதும் கூட, when they were fisting, when they were spitting, when they were kicking, when they were humiliating and insulting him, அவரை முகத்திலே துப்பின பொழுது, அடித்த பொழுது, கோலால் தலையில் அடித்த பொழுது, அவரை அரைநிர்வாணமாக்கின பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் what did he pray? ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணினார்? Father, forgive them, for they know not what they are doing. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். How many of you offered this prayer when someone was troubling you? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தொந்தரவு கொடுத்த பொழுது எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணீங்க? When someone was making your life miserable, did you go to your room and say, Father, forgive him, for he doesn't know what he is doing to me? உங்களுடைய வாழ்க்கையை ஒருவர் இவ்வளவு மிக மோசமாக உங்களை நடத்தின பொழுது எத்தனை பேர் உங்களை அறைக்குள்ளே சென்று, ஆண்டவரே, பிதாவே, இவரை மன்னியும், இவர் தெரியாமல் செய்கிறார் என்று ஜெபித்தோம்? Children teach us the attitude of forgiveness. அந்த பிள்ளைகள் அந்த மன்னிக்கும் குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். Children have the attitude of love. பிள்ளைகளுக்கு அந்த அன்பு செலுத்துகிற குணம் இருக்கிறது. Do children love us? பிள்ளைகள் நம்மை நேசிக்கிறார்களா? Children have absolute love for the parents. பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது முழுமையான அன்பு இருக்கும். Do you love your Father in heaven? நீங்கள் உங்கள் பரமபிதாவை நேசிக்கிறீர்களா? Can someone tell me, what did Jesus say about if you love the Father, what are we supposed to do? நீங்கள் உங்கள் பிதாவை நேசித்தால் என்ன செய்யணும்னு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? Keep the commandments. He says. If you love me, keep my commandments. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்றார். Children are loving parents, and so whatever the parents say, they do. ஆக பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறார்கள். பெற்றோர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கீழ்ப்படியணும். You are child of God. Are you doing that? நாம் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் சொன்னதெல்லாம் நம்ம செய்கிறோமா? I want to draw your attention to one of my favorite statements about birth made by our late Prime Minister Srimati Indira Gandhi. அதாவது இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன ஒரு முக்கியமான வாசகத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். I love that statement so much.
அவங்க சொன்ன அந்த வாக்கியத்தை நான் அதிகமாக விரும்புவது உண்டு. Okay, if I have one more song, my other son will sing this, and after that I'll tell you what the statement is all about. என்னுடைய இன்னொரு மகன் பாடின ஒரு பாடல் இருக்கிறது, அதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன வாக்கியம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். స్తుతి పాడేదా నా యేసునాథా, నాకై నీవు చేసిన మేలకై కోటి కోటి కృతజ్ఞతలు. కృతజ్ఞతతో స్తుతి పాడేదా నా యేసునాథా, నాకై నీవు చేసిన మేలకై కోటి కోటి కృతజ్ఞతలు. तू है सच्चा जिंदा खुदा है, तुझ पर ही भरोसा मेरा. तू है सच्चा जिंदा खुदा है, तुझ पर ही भरोसा मेरा. सेवा पूरी करके पाऊँ ना प्रभु ऐसा दो वरदान. सेवा पूरी करके पाऊँ ना प्रभु ऐसा दो वरदान. कोटि कोटि स्तुति धन्यवाद, कोटि कोटि कृतज्ञतलु. The Lord has done marvelous things because we are precious to Him. இந்த பாடல் நமக்கு தெரியும்ல, நன்றியோடு நான் துதி பாடுவேன். தேவன் அவருடைய பார்வையில் நாம் மிகவும் அருமையானவர் என்பதனாலே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Children have one more nature of being grateful to the parents. பிள்ளைகளுக்கு இருக்கிற இன்னொரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, பெற்றோருக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். All of us are children of God. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். Are we grateful to the Lord? நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா?
Even if we say thank you to the Lord 1 crore, 1 million, 1 trillion times, still we owe to the Lord. நாம் தேவனுக்கு 1,00,000 1 கோடி 10 கோடி தடவை கோடி தடவை நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. So late Srimati Indira Gandhi said, ஆகவே மரித்து போன இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, every child born on this earth is a message that God has not lost hope in mankind. அதாவது இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, தேவன் மனிதன் மீது மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை தொலைத்து விடவில்லை அப்படின்றது தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற குழந்தையும் கொடுக்கிற ஒரு செய்தி. So Elder Yeshdas Koval, when he was born, God sent a message to his parents that I still have hope in you. பாருங்களேன், இப்போ சார் யேசுதாஸ் கோயில் பிறந்தப்போ அவங்க பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா, மனுக்குலத்தை நான் இன்னும் மனுக்குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்குறார். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். When Elder Samuel Williams was born in Amapati, God sent a message to Johan and Lisa that I have a hope in you. ஐயா சாமுவேல் வில்லியம்ஸ் அவர்கள் பிறந்த பொழுது அந்த பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி என்ன, நான் இன்னும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதான் அந்த செய்தி. Parisha, you too. பரிஷாவுக்கும் அதே தான். Every child, when a child is born, God is sending a message that he still have hope in mankind. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் தேவன் அனுப்புகிற ஒரு செய்தி என்னவென்றால், நான் இன்னும் மனுக்குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். The old timers will know, in Doordarshan, before the news, they will be showing the total population of the country. அதாவது பழைய காலத்து ஆட்களுக்கு தெரியும், தூர்தர்ஷன் அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜனத்தொகையெல்லாம் முதல்ல காட்டும். Crores, lakhs, thousands, hundreds, tens, ones, and after ones, you will find numbers just going like that. பார்த்துருக்கீங்களா? கோடி, லட்சம், 10,000, 1000, 100, 10 ஒன்றுன்னு போய் கடைசியில் அப்படியே ஒன்றும் இல்லாமல் சுற்றும். What does that mean? அதுக்கு என்ன அர்த்தம்? Every second a child is born. ஒவ்வொரு நொடியும் ஒரு குழந்தை பிறக்கிறது. What did Indira Gandhi ji say? Every child born on this earth is a message that God has not lost hope in mankind. ஆகவே அந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன செய்தி என்ன, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த மனுக்குலத்தின் மீது தேவன் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்ற செய்தியாக அந்த குழந்தை பிறக்கிறது. Every second God is reminding us through the birth of a child that he still has hope in mankind. ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு நொடி பிறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் இந்த மனுக்குலத்தின் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார், இந்த மனுக்குலத்தை ஆண்டவர் இன்னும் நேசிக்கிறார் என்பதான் அவர் அனுப்புகிற செய்தி. The online viewers and the church at Madurai, I want you to know, God still has hope in you. ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே இன்றைக்கு தேவன் கொடுக்கிற செய்தி அப்படின்னா, நான் இன்னும் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதான் தேவன் அனுப்புகிற செய்தி. And remember, to God the Father, you are most precious, even more precious than Jesus himself. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவை காட்டிலும் நீங்களும் நானும் மிகவும் அருமையானவர்கள், விலையேற பெற்றவர்கள். God bless her. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Gracious Lord, Father in heaven, இரக்கமுள்ள பிதாவே, பரம தகப்பனே, we thy children humbly kneel in thy holy presence at the beginning of another Sabbath. இன்னொரு ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். We want to thank you, Lord, for choosing as your sons and daughters. உம்முடைய குமாரர்களாக குமாரத்திகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். We want to thank you for this church at Madurai. மதுரையில் இருக்கிற இந்த மத்திய திருச்சபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். We want to thank you for all the members and Pastor Das. இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகள், சபை போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். Into your hands we commit all our families so that we would all be led by the Holy Spirit in every aspect of our life. இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் தேவன் எல்லா வழிகளிலும் விதங்களிலும் உம்முடைய ஆவியினால் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். A big thank you, Lord, for the way you have taken care of us all this while and has brought us into your holy sanctuary. எங்களை மட்டுமாக வழி நடத்தி உம்முடைய பரிசுத்த கூடாரத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காகவும் உமக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம்.
Thank you for choosing us to be the members of the Seventh-day Adventist Remnant Church. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மீதமான திருச்சபையில் நாங்கள் அங்கத்தினர்களாக இருக்கும்படி எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We want to thank you for the love that you have consistently bestowed upon each one of us. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய மாறாத அன்பை எப்பொழுதும் நீர் பொழிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். We want to thank you for loving us beyond your only begotten son Jesus. ஆண்டவரே பிதாவே உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை காட்டிலும் அவருக்கும் அப்பால் எங்களை அதிகமாக நேசிப்பதற்காக நன்றி We சொல்கிறோம். want to thank you, Lord, for reminding us of the necessity for each one of us to have a total trust in you. நாங்கள் உம்மீது ஆண்டவருக்குள் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை, அந்த அவசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். May we learn to forgive each other like children. சிறு பிள்ளைகளைப் போல் நாங்களும் ஒருவர் மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். May we love the way the children love the parents. பெற்றோர்களை பிள்ளைகள் எப்படி நேசிப்பார்களோ அதுபோல நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Thank you for the reassurance that you have given us that every child is a message that God has not lost hope in mankind. தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து போகவில்லை என்பதை பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மூலமாக ஒரு செய்தியாக நீர் தருகிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray for the pastor and the family. இந்த நாளிலே போதகருக்காக அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். We pray for the elders of the church. திருச்சபையின் மூப்பர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the adults of the church. சபையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்காக We ஜெபிக்கிறோம். pray for the youth of the church. சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the students of the church. திருச்சபையின் மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். We pray for all the employees of the church. திருச்சபையில் இருந்து பணியாற்றுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the mothers with children. குழந்தைகளை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the pregnant women who are expecting to be delivered. பிள்ளை பெற காத்திருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். May they have a safe delivery of healthy baby at right time. ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். We pray for the unemployed ones in the church. திருச்சபையிலே வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Sanction their grace and provide them with employment. அவர்களுக்கு ஏற்ற வேளையில் வேலை கிடைப்பதற்கான கிருபையை நீர் தருவீராக. We pray for the ones who are having health issues. ஆண்டவரே ஆரோக்கிய பிரச்சனையினால் சரீர கோளாறுகளினால் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். May the blood of Christ cleanse them and heal them. கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களை தொட்டு குணமாக்கும்படி வேண்டுகிறோம். We pray for the women who have difficulty bearing children. பிள்ளை பெறுவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Answer their prayers like the prayer of Hannah and open their wombs. இப்படி பிள்ளை இல்லாமல் அன்னாளை போல் கண்ணீர் வடிக்கிறவர்களுடைய கர்ப்பங்களையும் கர்த்தர் திறக்கும்படியாய் நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray for the ones who are having financial issues. பண ரீதியாக பிரச்சனை உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Please attend to their needs, Lord. ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. And may the whole church realize that when we sincerely pay tithes and offerings, we will not have financial issues. நாங்கள் தேவனுக்கென்று உண்மையாக தசமாக செலுத்தும் பொழுது பணப்பிரச்சனை வராது என்ற பாடத்தை எல்லாருக்கும் நீர் கற்றுத்தாரும். Because you have assured in Malachi chapter 4:10 that when we bring tithes and offerings into your presence, you are going to open the heavenly stores and pour out blessings that there won't be room to accommodate them. தேவ சமூகத்திலே தேவ சன்னிதானத்திலே பண்டசாலையிலே நாங்கள் தசமபாகங்களை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று மல்கியா 3:10 சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவுகூர்ந்து தேவனுக்கு தசமபாகங்களை செலுத்த உதவி செய்யும். We pray for the ones who have been having chronic disease and suffering for a long time. நாள்பட்ட வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு அநேக நாள் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சபையிலே. We pray that you would visit them like the crippled man at the pool of Bethesda and heal them. 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டு கிடந்த பெதெஸ்தா குளத்தண்டையில் கிடந்த நபரை சந்தித்தது போல் ஆண்டவரே இப்படி நாள்பட்ட வியாதிஸ்தர்களையும் இந்த திருச்சபையிலே தேவன் சந்திக்கும்படி வேண்டுகிறோம். Fulfill the promise that you have given in Malachi 4:2. Thou son of righteousness, descend upon them with healing in thy wings, so that they would be healed and they would run around like the young calves of the stalls. மல்கியா 4:2 தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும், அப்பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல் சுற்றித் திரிவார்கள் என்ற அந்த வாக்கு தத்தம் சுகவீனமான பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. We pray for the families who are lacking things and are struggling.
குடும்பத்தில் தேவையான பொருட்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். May the promise of Psalm 34:10 be fulfilled, where the young lions may lack food, but those who trust in you will lack nothing. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு சங்கீதம் 34:10 தேவன் சொன்னது போல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. Maybe there are people who are struggling with lots of mental tensions and going through traumatic pain. பலவிதமான மனநிலை பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு பலவிதமான கோளாறுகளை சந்திக்கிற அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். May the Holy Spirit be unctioned upon them so that they will have peace and they would live in serenity. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்கள் மீது இறங்குவாராக. அவர்கள் சமாதானத்தோடும் ஆண்டவர் அமெரிக்கையோடும் ஜீவனம் பண்ணுவார்களாக. May we all cultivate the habit, the attitude of children and love thee. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்ற மனநிலையிலே வளர்ந்து உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். May we show our love to you by keeping thy commandments. ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்திலே எங்களுடைய அன்பை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். May we as the remnant church fulfill this wonderful assurance, the quality that we are supposed to have, that you have mentioned in Revelation chapter 14 verse 12, to keep the commandments of God and have the testimony of Jesus. ஆண்டவரே வெளிப்படுத்தல் 14:12 சொல்லப்பட்டபடி நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு இயேசுவின் சாட்சியை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே மீதமானவர்கள் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்திலே வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. So that when thy son Jesus comes for the second time, he would say, well done, thou good and faithful servant. You have been faithful over little things. I'll make you manage or greater things and give the privilege to live in heaven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்பொழுது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லும் பொழுது நாங்களும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்து உம்மோடு வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். When Jesus comes for the second time, Lord, may none of the members at the Madurai church, may none of the members watching us online miss that great occasion. பிதாவே நம்முடைய குமாரனை கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும்பொழுது இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற மதுரை மத்திய தமிழ் திருச்சபை சேர்ந்த பிள்ளைகளும் சரி, இன்னும் ஆன்லைனில் இணையக்கூடிய பிள்ளைகளும் சரி, ஒருவரும் தப்பி போகாமல் நம்முடைய ராஜ்யம் வந்து சேர கிருபை செய்யும். May we all be lifted up into the mid-air and live with the Lord forever. நாங்கள் எல்லாரும் மத்திய ஆகாயத்தில் உயர்த்தப்பட்டு தேவனோடு என்றென்றும் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. In Jesus worthy name I pray. இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாரோடும் சத்தியத்தை கொடுத்த அருமையான ஊழியக்காரர் மகனோடும் அவருடைய குடும்பத்தோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.